சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ். இதை முன்பு சிந்தித்தோம். அடுத்ததாக வரக்கூடியது பல்லோரும் ஏத்த பணிந்து. இந்த பல்லோரும் ஏத்த பணிந்து என்கின்ற 3 சொற்கள் நமக்கு சொல்லக்கூடியது நிறைய செய்திகள். உலகத்தில் உள்ள எல்லாரும் அவர்களுடைய அந்த உயர்வை ஒப்புக்கொள்வதற்கு அவர் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று இறைவனை பணிவது என்பதுதான். சிவபுராணத்தினுடைய பூர்த்தி வரி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இதுவாகத்தான் இருக்கிறது. சென்று இறைவனை சேர்வது என்பது, நித்தியமானவன் அவன், அனித்தியமானது நம்முடைய உடல். நித்தியமான இறைவனை அடைவதற்கு அனித்தியமான இந்த உடலை கருவியாக்கி இந்த உடலிலே இருந்து அவனை பணிவதற்கான மார்க்கத்தை நாம் கண்டுபிடித்து அதன் மூலமாக இறைவனை சென்று சேர்வதற்கான மிக உயரிய வழியினை மாணிக்கவாசகர் நமக்கு இந்த சிவபுராண பாராயண நூலிலே தருகிறார் என்று சொன்னால், தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிவபுராணத்தை பற்றிய சிந்தனைகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் சிவபுராணத்தினுடைய நிறைவு வரியிலே வந்து சேர்ந்திருக்கின்றோம். இறைவன் அருளாலே இந்த சிவபுராணத்தினுடைய சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு. பல்லோரும் ஏத்த பணிந்து, இதுதான் சிவபுராணத்தினுடைய நிறைவு வரி. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ். இதை முன்பு சிந்தித்தோம். அடுத்ததாக வரக்கூடியது பல்லோரும் ஏத்த பணிந்து. இந்த பல்லோரும் ஏத்த பணிந்து என்கின்ற 3 சொற்கள் நமக்கு சொல்லக்கூடியது நிறைய செய்திகள். ஒருத்தருக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டோ ஒரு அங்கீகாரமோ கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த அங்கீகாரத்தை பார்த்து மிக மிக மனம் மகிழக்கூடியவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் தான். அடுத்தது அவருடைய குருமார்கள். அடுத்தது அந்த நபருடைய உடன் பிறந்தவர்கள் கொஞ்சம் அதை விட குறைச்சலாக, ஏன்னா சிலருக்கு மனதிற்குள்ளே கொஞ்சம் நமக்கு கிடைக்காத பெருமை கிடைக்கிறதே என்கின்ற ஒரு சில சதவீதமான அந்த எண்ணம் தோன்ற வாய்ப்பு இருக்கு. இன்னும் அடுத்ததாக உறவினர்கள் இன்னும் குறைச்சலாக மகிழ்வார்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் ஒரு 10 அல்லது 20% மனதிற்குள்ளே இவனுக்கெல்லாமா இந்த பெரிய பெருமை என்று நினைப்பவர்கள் சுற்றத்தார்களாக இருக்கலாம், அல்லது நண்பர்களுக்குள்ளே சில பேருக்கு பொறாமை ஏற்படலாம். அதாவது ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெருமை எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்படுவது என்பது ரொம்ப 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 அபூர்வமான ஒன்று. யாருக்கு கிடைக்கக்கூடிய பெருமையையும் எல்லோரும் அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் என்பது நினைத்து பார்க்க கூட முடியாத ஒன்று இந்த காலத்திலே, அதுவும் இந்த உலகத்திலே. சரி, இங்கே ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த உயர்வை எப்படி எடுத்துக்கொள்வது? நம்மை பொறுத்த வரையிலே உயர்வு என்பது பதவி உயர்வு, வேலையிலே உயர்வு அல்லது சம்பள உயர்வு, இதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு இதுதான் உயர்வு என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே. ஆனால் மாணிக்கவாசகர் நமக்கு சொல்லக்கூடிய உயர்வு என்பது ஆன்ம சாதனையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரும் உயர்வைத்தான் அவர் நமக்கு குறிப்பிடுகின்றார். பல்லோரும் ஏத்த பணிந்து என்று சொன்னால், உலகத்தில் உள்ள எல்லாரும் அவர்களுடைய அந்த உயர்வை ஒப்புக்கொள்வதற்கு அவர் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று இறைவனை பணிவது என்பதுதான். சிவபுராணத்தினுடைய பூர்த்தி வரி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இதுவாகத்தான் இருக்கிறது. சென்று இறைவனை சேர்வது என்பது 2 விதமான சம்பவங்கள் மாணிக்கவாசகருடைய வாழ்விலே நடைபெற்றிருக்கிறது பெருமக்களே. ஒன்று, இறைவன் அவரை சென்று அருள் செய்து ஆட்கொண்டது என்பது திருப்பெருந்துறையிலே. மணிவாசக பெருந்தகை தான் சென்று இறைவனோடு ஐக்கியமானது என்பது தில்லையம்பதியிலே. இந்த 2 திருத்தலங்களையும் பற்றி நிறைய முறை அவர் பாடிக்கொண்டே இருக்கிறார் தன்னுடைய அனைத்து பாடல்களிலுமே. இதோடு சேர்த்து திருவண்ணாமலை திருத்தலத்தை பற்றியும் அவருடைய பாடல்களிலே நாம் அதிகமாக சிந்திப்பது உண்டு. அப்படி என்றால் இறைவனுடைய இந்த 3 மூர்த்தங்களையும் நீங்கள் சிந்தித்து பாருங்களேன். ஒன்று, மிக பெரும் மலை. அந்த மலை பக்கத்தில் சென்றுதான் தரிசிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. பல மைல் தூரத்திற்கு முன்பே அந்த மலையினுடைய பிரம்மாண்டமான தோற்றம் நம்மை கவர்ந்து இழுக்கும். ஏனென்றால் ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலை இல்லையா அந்த மலை. அப்படி ஒரு பெரிய பருப்பொருளாக நம்ம கண்ணுக்கு முன்னால் இறைவன் அங்கே மலை வடிவத்திலே இருக்கின்றான். அது உருவமாக இருக்கிறது, ஆனால் அது ஒரு ஒழுங்கற்ற உருவம் போல, அப்படி ஒரு அருவுருவமாக இருக்கிறது இந்த மலை, திருவண்ணாமலையினுடைய மலை. மற்றொன்று தில்லையம்பதி.
இந்த தில்லையம்பதி எப்படி என்று கேட்டால் அங்கே அழகு சுட்டக்கூடிய அதிரூப சுந்தரனாக நடராஜமூர்த்தியாக இறைவன் இருக்கின்றார். உலகத்திலேயே சிற்ப சாஸ்திரத்திலே மிகச்சிறந்த அழகிய சிற்பம் என்று சொன்னால் அது நடராஜமூர்த்தியினுடைய சிற்பம்தான் என்பது நிறைய வல்லுநர்கள் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய செய்தி. இந்த நடராஜமூர்த்தியினுடைய சிற்பத்தை பார்க்க பார்க்க நமக்கு கண்கள் அகலாது. இப்போ அருவுருவமாகவும் இறைவன் இருக்கிறான், உருவமாக ஒரு இடத்திலே இருக்கிறான் நடராஜமூர்த்தியாக. ஆனால் திருப்பெருந்துறையிலே அவனுடைய உருவம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அங்கே உருவமே இல்லை, ஆவுடை மட்டும்தான் இருக்கிறது, அங்கே லிங்கம் இருக்காது. ஆத்மநாதராக சூக்ஷ்மமாக இருக்கிறார் என்பது அதனுடைய தத்துவம். அதனால்தான் மாணிக்க வாசகருடைய ஆன்மாவை கவர்ந்து இழுத்து தனக்குள்ளே அவர் ஆட்படுத்தி கொண்டார் என்று அவருடைய சரிதத்திலே நாம் பார்க்கின்றோம். இப்படி இந்த 3 தலங்களையும் மாணிக்க வாசகர் அதிகமாக தன்னுடைய திருவாசக பாடல்களிலும் சிந்திக்கின்றார், சிவபுராணத்திலும் நமக்கு சொல்லி இருக்கிறார் என்றால், இது போல இறைவனுடைய 3 விதமான அந்த வடிவங்களையும் நமக்கு உணர்த்துவதிலே அவர் மிக குறிப்பாக இருக்கிறார் என்பதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிலும் சிவபெருமானுடைய திருவடியை மீண்டும் மீண்டும் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த உலகம் தோன்றியதும் அந்த திருவடியிலே இருந்துதான், இது வியாபித்து இன்றைக்கு பல கோடி கல்ப வருடங்கள் மாறிய பிறகு மீண்டும் சென்று ஒடுங்கப் போவதும் அதே திருவடியில்தான் என்பதனை குறிப்பதற்காகத்தான் ஏகன் அநேகன் என்கின்ற பலவேறு விரிவான செய்திகளை எல்லாம் நம்முடைய சிவபுராணத்திலே அவர் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய அந்த பெரிய கீர்த்தி என்ன என்று கேட்டால், நித்தியமானவன் அவன், அனித்தியமானது நம்முடைய உடல். நித்தியமான இறைவனை அடைவதற்கு அனித்தியமான இந்த உடலை கருவியாக்கி இந்த உடலிலே இருந்து அவனை பணிவதற்கான மார்க்கத்தை நாம் கண்டுபிடித்து அதன் மூலமாக இறைவனை சென்று சேர்வதற்கான மிக உயரிய வழியினை மாணிக்க வாசகர் நமக்கு இந்த சிவபுராண பாராயண நூலிலே தருகிறார் என்று சொன்னால், முழுக்க 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 இறைவனோடு சென்று சேருவதற்கு, சிவ சாயுஜ்யத்தை அடைவதற்கு இந்த நூலை நாம் மிக எளிதாக மனதிலே நிறுத்தி பொருள் உணர்ந்து பாராயணம் செய்தோமே ஆனால் சிவபெருமானுடைய பரிபூரண அனுகிரகத்தையும் அருளையும் எப்போதும் பெறலாம் என்பது மாணிக்க வாசகர் பெருந்தகை நமக்கு சொல்லக்கூடிய உயரிய செய்தியாகும். பிறவாத சிவத்தை மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய நாம் சென்று சேருவதற்கு அவர் சொல்லி இருக்கக்கூடிய மிகச்சிறந்த உத்தமமான இந்த நூலை எல்லோரும் படித்து பலன் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.